ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் பிளேஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்டியான டெலிஷியஸா ஈஸியா குக் பண்ணக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி. நிறைய பேர்த்துக்கு அது குழஞ்சு போயிடும், இல்லைன்னா ரொம்ப விதையா விரைச்ச மாதிரி போயிடும், காய்கறி எல்லாம் கரெக்டான பதத்துல வேகாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராம எந்த அளவுக்கு சூப்பர்பா பிரியாணி டேஸ்டியா குக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2 நல்லா சன்னமாக சாப் பண்ணியிருக்கேன். கேரட் ஒரு கைப்பிடி, பீன்ஸ் ஒரு கைப்பிடி, பேபிகார்ன் ஒரு கைப்பிடி, எல்லாமே கொஞ்சம் பெருசாக அரைச்சிக்கணும். காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன். புதினா தழை ஒரு கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு அரைஞ்சிருக்கேன். ஒரு 2 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசி மொக்கு, சோம்பு, பே லீஃப், ரோஜா இதழ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அரிசி 1.5 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு, பாஸ்மதி அரிசி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனையும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸுமே புதினாயை தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையுமே அதில் சேர்த்திட்டு கொஞ்சம் வறுத்து விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுவிட்ட உடனே 2 தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி அதில் சேர்த்தி அதையும் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வறுவிட்ட உடனே புதினாவையும் சேர்த்து வறுத்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் பச்சை வாசனை போக வறுபட்டதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியை அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் நிறுத்திடுங்க. இதுக்கு செட் ஆகிற ரைத்தா புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சி தயிரில் கலந்துட்டு சீரகத்தூளும் உப்பும் போட்டு கலக்கி வச்சுருங்க. இப்போ நான் பிரியாணி ஆன உடனே கலக்கிறதுக்கு ரஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை ஃபைன் சாப் பண்ணியிருக்கு, பன்னீர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ 2 விசில் விட்டு விசில் அடங்கின உடனேயும் குக்கர் திறந்து இந்த கலக்கறக்கு வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடும்போது தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகி பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். எல்லாருமே ஃப்ரைடு பிரெட் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிரெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ரஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக ரஸ்க் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான பிரியாணி நல்லா மணக்க வீடே மணக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். இந்த 0.33 ml ஜாரில் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தேன். கம்மியான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பொடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஜார் யூஸ் பண்ணி இந்த ஜார் இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஜார் நம்மளோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் 2லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ இல்லை ஸ்டோருக்கு விசிட் பண்ணியோ வாங்கிக்கலாம். நன்றி.